அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழக சட்டமன்றம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி சில குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் தமிழக சட்டமன்றம் உருவானதுலேருந்து 1947 வரைக்கும் உள்ள பீரியடை பார்க்க போகிறோம். இப்போ எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோன்னா 1861 இந்திய கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குறாங்க. இதில் இந்தியர்கள் பெயரளவுக்கு மட்டும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. மாண்டேக சமஸ்வ சீர்திருத்தம் 1919 கொண்டு வரப்படுது. இதில் இந்தியர்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 1919 இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க. இதன்படி மத்தியிலையும் சென்னை உட்பட 9 மாகாணங்கள்லையும் என்ன பண்ணாங்கன்னா இரட்டையாட்சி முறை கொண்டு வராங்க. இந்த இரட்டையாட்சி முறையில் அதிகாரங்கள் இரண்டாக பகிர்க்கப்படுது. ஒன்று மாற்றப்பட்ட துறைகள், இன்னொன்று ஒதுக்கப்பட்ட துறைகள். இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது சட்டம், நீதி, நிர்வாகம். இந்த முக்கிய துறைகள் பிரிட்டிஷ் ஆளுநரோட நிர்வாக குழுவின் கட்டுப்பாட்டு கீழே கொடுத்துட்றாங்க. மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, விவசாயம், சமயம், தொழில்கள். ஸோ இந்த துறைகள் என்ன அப்படின்னா இந்திய சட்டமன்றத்தோட கட்டுப்பாட்டு கீழே கொடுத்துட்றாங்க. இந்த சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 3 ஆண்டுகளாக இருக்குது. இந்த சட்ட மேலவை சென்னை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படின்னு அழைக்கிறாங்க. இதன் தலைவராக ஆளுநர் இருக்கிறாரு. இந்த சட்டமன்ற அவையை கலைக்கிறதோ இல்லை நீட்டிக்கிறதோ இந்த சம்மந்தமான எந்த அதிகாரங்களையும் எடுக்கிற முடிவு ஆளுநர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சட்டமேற்றும் அதிகாரம் இதன்படி முதலாக இந்தியர்களுக்கு வழங்கப்படுது. உறுப்பினர் எண்ணிக்கையில் சில நிர்ணயங்களை கொண்டு வராங்க. 1919 சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 127 அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்க. இந்த 127 பேரில் 98 பேர் தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதம் 29 பேர் நியமன உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த 29 பேர்த்துலையுமே 19 பேர் அரசு ஊழியர்களில் இருந்தும் 5 பேர் தலித்துகளில் இருந்தும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ முதல் தேர்தலில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதன் அடிப்படையில் உறுப்பினர்கள் என்னென்னா எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தோன்னா பிராமணர் அல்லாத இந்துக்கள், கிறிஸ்தவர், முஸ்லீம்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியன்கள், நிலச்சுவாந்தாரர்கள், பண்ணையாளர்கள், வர்த்தக குழுமங்கள், பல்கலைக்கழக பிரதிநிதிகள். ஸோ என்ற அடிப்படையில் பிரதிநிதித்துவம் பின்பற்றப்பட்டிருக்கு. 1920 வாக்குரிமை எல்லாத்துக்கும் கிடையாது. முக்கியமாக பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை எது அடிப்படையில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்க வச்சுருந்த சொத்து மதிப்பு, அப்படி இல்லைன்னா அவங்க கட்டின சொத்து வரி, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாருமே தேர்தலில் பங்கு பெற முடியலை. ஸோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் பெரிய செல்வந்தர்கள் மட்டும்தான் அப்போ எலெக்ஷனில் பங்கு பெற முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா 1920 நடைபெற்றிருக்கு. அதில் நீதி கட்சி வெற்றி பெறுது. சுப்பராயரு ரெட்டியார் தலைமையில் நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் ஜனவரி 9, 1921 புனித ஜார்ஜ் கோட்டையில் தொடங்கி வச்சவர் அப்போதைக்கு சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வெலிங்டன் பிரபு தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஸோ அதை பேஸ் பண்ண தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்றம் கூடிய வருடமான 1921 பேஸ் பண்ணி இப்போ நூற்றாண்டு விழா கொண்டாடிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 3 வருஷம்னு. ஆனால் 2 தடவை மட்டும் ஒரு வருஷத்தை நீட்டிச்சு 4 வருடமாக மாற்றிருக்காங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1926, அப்புறம் 1930. இது வரைக்கும் 1937 வரைக்கும் 5 தடவை எலெக்ஷன் நடைபெற்றிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த சட்டமன்றத்தோட தலைவராக ஆளுநர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தடவைக்கு தான் ஆளுநராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி, இன்னொருத்தர் எல்டி சுவாமி கண்ணப்பிள்ளை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க தான் அவை தலைவராக செயல்பட்டிருக்காங்க. இந்த பீரியடில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஸோ பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏப்ரல் 1, 1921 சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் 1923 சட்டமாக்கப்படுது. நடைமுறைக்கு வரது 1926. ஸோ அது 1926 பெண்கள் வாக்களிக்கும் மற்றும் தேர்தலில் பங்கு பெறும் உரிமை, ஸோ 2மே பெறுறாங்க. ஸோ இது அடிப்படையில் சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உறுப்பினர் எண்ணிக்கையில் 5 பெண் உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 132 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. 1926 சென்னை மாகாண சட்டமன்றத்தோட முதல் பெண் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் கொஞ்ச காலம் சட்டமன்ற துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பங்களிக்கிற உரிமை வேணும் அப்படிங்கிறது அடிப்படையில் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வராங்க. அதுக்காக 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. எப்போனா செப்டம்பர் 16, 1921
அப்புறம் ஆகஸ்ட் 15 1922 தீர்மானம் கொண்டு வராங்க. ஸோ அப்போதைக்கு முதல்வராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா PS குமாரசாமி ராஜா தலைமையில். இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவருக்காக 41% இடஒதுக்கீடு முறையை வந்து கொண்டு வராங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் பின்பற்றப்படுறது 69% இடஒதுக்கீடு முறையை வந்து பின்பற்றோம். 1922 மார்ச் 3 அப்போதைக்கு சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வெலிங்டன் பிரபுவும் அவரது மனைவி நம்ம சட்டமன்ற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சபாநாயகர் அமரும் நாற்காலியை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாற்காலியில் என்ன சிறப்புன்னு பார்த்தோன்னா, இது வந்து 8 அடி உயரம் கொண்டது. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அமர நாற்காலியை போன்ற அதே தோற்றத்தை இது கொண்டு இருக்கும். இது வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ இப்போ 2022 வந்தால் இந்த நாற்காலிக்கும் 100 வருஷம் வரலாறு வந்துடும். அதுக்கப்புறம் 1923 நீர்ப்பாசன திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. சென்னை இந்து சமயம் மற்றும் அறநிலை சட்டம் 1926 கொண்டு வரப்படுது. பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு 1924 கொண்டு வராங்க. அது வந்து பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு பார்த்துடுறாங்க. அண்ணாமலை பல்கலை சட்டம் 1928 படி 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்படுது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து முக்கியமானவங்க எதுலன்னு பார்த்தோன்னா தேவதாசி ஒழிப்பில். இவங்க வந்து 1930 வந்து தேவதாசி ஒழிப்பு சம்மந்தமாக ஒரு மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க. ஆனால் அந்த மசோதா வந்து சட்டமாக்கப்படுறதுக்கு ரொம்ப வருஷமாயிருக்கு. எப்போனா 1947 அக்டோபர் 9 தான் சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. நடைமுறைக்கும் வந்தது அப்போ தான். ஸோ இது வந்து 1937 வரைக்கும் வருது. 35 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடையில வந்து ஒரு இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வராங்க. இந்த இந்திய அரசு சட்டத்தின்படி மாகாணங்களை செயல்பட்டு வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிட்டு மாநில சுயாட்சி முறையை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இது வரைக்கும் இந்த சட்டமன்றத்தில் ஒரு அவை தான் செயல்பட்டுச்சு. இந்த இந்திய அரசு சட்டத்துக்கு அப்புறம் வந்து சட்டமன்றம் 2 அவையாக மாற்றப்பட்டது. ஒன்று சட்ட மேலவை, இன்னொன்று வந்து சட்ட கீழவை. சட்ட மேலவை வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக சேர்மன் வந்து இருந்திருக்கார். சட்ட கீழவை வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக வந்து சபாநாயகர் வந்து இருக்கார். சட்ட கீழவை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 215 அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்க. சட்ட மேலவை வந்து 54 56 அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்க. இந்த 2 அவைகளும் வந்து சமமான அதிகாரங்களை வந்து பெற்றிருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் 2020 கொண்டு வரப்பட்ட அதே மெத்தடில் படி இங்கேயும் வாக்குரிமை எல்லாத்துக்குமே அளிக்கப்படலை. சேம் மெத்தட் சொத்து வரி மதிப்பு அப்படின்னா சொத்து வரியை பேஸ் பண்ணி தான் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் சென்னை மாகாண மக்கள் தொகையில் 15% மக்கள் வந்து வாக்குரிமை பெற்றிருக்காங்க. எண்ணிக்கையில் சொல்லணும்னா சுமார் 70 லட்சம் பேர் வந்து வாக்குரிமை பெற்றிருந்தாங்க. 1947 முன்னாடி வரைக்கும் 2 தடவை எலெக்ஷன் நடைபெற்றிருக்கு. 2 தடவையுமே காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த சட்ட மேலவை இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேலவை வந்து ஒரு நிரந்தர அமைப்பாக இருந்திருக்கு. இந்த மேலவை வந்து கலைக்கிற அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க. தொகுதி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா பாதி மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, பாதி பேர் தான் நியமன உறுப்பினராக இருக்கிறாங்க. பொது தொகுதி 35, முஸ்லீம்களுக்கு 7 தொகுதி, இந்திய கிறிஸ்தவர்களுக்கு 3 தொகுதி, ஐரோப்பியர் 1 தொகுதி, ஆளுநரின் நியமனம் 10 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 54 56 சொல்லிட்டு உறுப்பினர் எண்ணிக்கை இருந்திருக்கு. இதில் வந்து 46 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 8 10 உறுப்பினர் வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படுறாங்க. ஸோ 3 1 பங்கு உறுப்பினர் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெற்று அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக நியமனம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1937 ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையே ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வராரு. இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த மதுவிலக்கு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு கொண்டு வராங்க. தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்து கோயில்களுக்கு நுழைந்து வழிபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆலய நுழைவு சட்டம் இயற்றப்படுது. ஹிந்தி வந்து கட்டாய பாடம் ஆக்கியிருக்காங்க பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும். அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டத்தின் காரணமாக 1940 பிப்ரவரி 21 கட்டாய இந்திய அரசாணையை அப்போயே இருந்த ஆளுநர் வந்து நீக்கிடுறாரு. 1939 2ஆம் உலகப் போரில் வந்து இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமலே இந்தியர்களை வந்து அந்த போரில் வந்து பங்கு பெற வச்சாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அக்டோபர் 29 1939. ஸோ 1939 46 வரைக்கும் எல்லா மாகாணங்களையுமே ஆளுநர் ஆட்சி தான் நடைபெற்றிருக்கு. இந்தியர்கள் யாருமே சட்டமன்றத்தில் இடம் பெறலை. 1946 மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் மறுபடியும் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறுது. ஸோ 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து அரசியலமைப்பில் இன்னும் கொஞ்சம் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அது சம்மந்தமான வீடியோ வந்து பகுதி 2 வந்து பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி.